மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத சிறப்பு சிவபெருமானுக்கு என்ன இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் அவரை மகாதேவன்னு அழைக்கிறோம்? ஏன் ஓம் நமசிவாயன்னு சொன்னாலே மனசுக்கு அமைதி கிடைக்குது? இன்று அந்த ரகசியங்களை ஒன்றொன்றாக பார்க்கலாம். சிவன். உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு நமசிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவருடைய உருவமே ஒரு தத்துவம். அவருடைய ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு அர்த்தம். முதலாவது ஜடாமுடி. சிவனுக்கு மட்டும்தான் அந்த ஜடாமுடி. அது சாதாரண முடியில்ல, அது தவத்தின் சின்னம். உலக ஆசைகளை விட்டு விலகி ஆன்மீகத்தில் நிலைத்திருப்பதின் அடையாளம். அந்த ஜடாமுடியில்தான் புனித கங்கை தங்கியிருக்கிறது. கங்கை பூமிக்கு வரும்போது அதன் வேகத்தை தாங்க முடியாது. அப்போது சிவன் தன் ஜடையில் ஏற்றிக்கொண்டு மெதுவாக பூமிக்கு அனுப்பினார். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தின் பிரச்சனைகளை நேரடியாக தாங்கி அதை நமக்கு சமநிலையாக்கித் தருபவர் சிவன். அடுத்தது மூன்றாவது கண். சிவனுக்கு மட்டும்தான் நெற்றிக்கண். அது கோபத்தின் சின்னமல்ல, அது ஞானத்தின் சின்னம். அந்த கண் திறந்தால் அநியாயம் அழியும், அறியாமை எரியும், அகம்பாவம் சாம்பலாகும். அதனால்தான் சிவன் சாம்பலை உடம்பில் பூசிக்கிறார்னு சொல்வாங்க. அதுவும் ஒரு தத்துவம். இந்த உடம்பும் ஒரு நாள் சாம்பல்தான். ஆனா ஆன்மா அழிவதில்லை. சிவனுக்கு மட்டும்தான் பிறப்பும் இறப்பும் அடக்கிற சக்தி இருக்கு. பிரபஞ்சத்தை உருவாக்குற சக்தியும் அவரிடம், அதை காட்கிற சக்தியும் அவரிடம், அழிக்கிற சக்தியும் அவரிடம். அதனால்தான் அவர் பிரளயக்காரன், ஆனா அதே நேரத்தில் கருணாகரன். சிவன் ஒரே தெய்வம், உலகத்தை காப்பாற்ற விஷம் குடித்தவர். பார்க்கும்போது விஷம் ஆபத்து, ஆனா அவர் அதை தொண்டையில் தாங்கினார். அதனால்தான் நீலகண்டன். இதன் அர்த்தம், நம்ம வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை முழுசா விழுங்காமல் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க கற்றுக் கொடுக்கிறவர் சிவன். அடுத்த அற்புதம் அர்த்தநாரீஸ்வரர். ஆண் பெண் சக்தி இரண்டும் ஒன்றேன்னு உலகத்துக்கு காட்டிய ஒரே தெய்வம். சிவன் சொல்றார், சக்தி இல்லாமல் சிவமில்லை, சிவமில்லாமல் சக்தி இல்லை. இது சமத்துவத்தின் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அடுத்தது நடராஜர். சிவன் நடனமாடுற உருவம். அது சாதாரண நடனமில்ல, அது பிரபஞ்ச இயக்கத்தின் சின்னம். ஒவ்வொரு அசைவும் ஒரு உருவாக்கம், ஒவ்வொரு அடியும் ஒரு மாற்றம். உலகம் நின்றுவிடாமல் சுழல காரணம் அந்த தாண்டவம். சிவனுக்கு ஆடம்பரம் தேவையில்லை, பொன்னும் வைரமும் வேண்டாம். பாம்பே ஆபரணம், சாம்பலே அலங்காரம். இதன் அர்த்தம், பொருள் செல்வம் இல்லாதவனாக இருந்தாலும் ஆன்மீக செல்வம் இருந்தால் போதும். சிவன் கைலாயத்தில் இருக்கிறார் என்பாங்க. ஆனா உண்மையிலே அவர் இருப்பது எங்கே தெரியுமா? அவரை உண்மையா நம்புற பக்தனின் இதயத்தில்தான். ஓம் நமசிவாய. இந்த 5 எழுத்து மந்திரம் பஞ்சபூதங்களின் சின்னம். நம சிவ வா ய. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த மந்திரம் ஜெபிச்சாலே மனசு சுத்தமாகும், கர்மவினைகள் கரையும், பாவங்கள் கழையும், மன அழுத்தம் குறையும். சிவன் கோபமானவர் போல தோன்றலாம், ஆனா அவர் கருணையின் கடல். ஒரு உண்மையான அழுகை போதும், ஒரு மனமார்ந்த ஜபம் போதும் அவருடைய அருள் கிடைக்க. அதனால்தான் எளிமையான மக்கள் கூட சிவ சிவன்னு சொல்வாங்க. அந்த ஒரு சொல் கூட மன அமைதி தரும். சிவனை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அவர் ஒரு சிலை இல்ல, ஒரு தத்துவம், ஒரு வாழ்க்கை முறை, ஒரு உணர்வு. உங்களுக்கு சிவன் மீது பக்தி இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல எழுதுங்க. முக்கியமா ஓம் நமசிவாயன்னு ஒரு முறை மனசார சொல்லுங்க. அந்த ஒலி உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கொண்டு வரும். ஹர ஹர மகாதேவா. ஓம் நமசிவாய.